help many people, many families all over the India and other countries. And the thinking he better, so he went by his passion. So 3,000 big team formed because of his serving nature. So lead, get connected, and serve. You will be successful. Thank you. Thank you, sir. நம்முடைய கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் நிறைய பேர் இந்த நாளிலே இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த ஃபவுண்டர்ஸ் டே நாளிலே என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த நாளிலே இந்த நிலையை நான் அடைவதற்கு எனக்கு பல வகையிலும் ஊக்கம் கொடுத்து யோசனைகள் கூறி ஆலோசனைகள் எப்பொழுதெல்லாம் ஒரு தேக்க நிலை ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் என்னை ஊக்கப்படுத்திய என்னுடைய நண்பர்கள் மற்றும் என்னுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த நாளிலே இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக 3 பேர் வந்திருக்கின்றார்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அப்படி கிட்டத்தட்ட இந்த 14 ஆண்டுகளாக சேலம் கல்வி கண்காட்சி என்று ஆரம்பித்த நாள் முதல் நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகின்றோம். அப்பொழுதுதான் ஒரு நாம் யார், நமக்கு என்ன அடையாளம் என்று இல்லாத ஒரு காலம். இருப்பினும் ஒரு அடையாளத்தை தேடி எங்களுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள், ரோட்டரி நண்பர்கள் மற்றும் தொழில் சார்ந்த நண்பர்கள், என்னோட கல்லூரி பயிற்று நண்பர்கள், கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் விடுதியில் தங்கியிருந்து 3 பெரிய கல்வி வளாகங்கள், 1 கோவை பிஹெச்டி கல்வி நிறுவனங்கள், அதற்கு அங்கே 4 ஆண்டுகள், பின் 2 ஆண்டு வாசகி கல்லூரி, பின்பு 2 ஆண்டு என்ஐடி என்று சொல்லக்கூடிய அப்பொழுது இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தது அந்த கல்லூரி. இடையிலே பாரதிய வித்யாபவன் சென்னை, இப்படி 9 ஆண்டுகள் பல்வேறு நண்பர்களோட விடுதியிலே தங்கியது. கல்லூரியில் படித்த காலத்திலே மிகப்பெரிய ஆசை என்னவாக இருக்கும் என்றால், நிறைய நண்பர்களை நான் தேடிக் கொள்வேன். அவர்களோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்ல, நிறைய வாதிடுவோம். இன்றைக்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கும் டாக்டர் சாமிநாதன் அவர்கள், நாங்கள் எல்லோருமே கோவையிலே ஒரு மெஸ்மேட்ஸ், அதாவது தனியாக நான் அப்பொழுது என்ஐடியில் எம்பிஏ முடிக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்காக LMW லட்சுமி மிஷினர்ஸில் ட்ரைனிங் எடுத்துக்கும்போது நாங்கள்லாம் ஒரு 6 மாதம் ஒரே வீட்டில் சமைச்சு அதை குரூப் வச்சு சாப்பிட்டுருக்கோம். அதே போல் எங்களுடைய இன்றைக்கு போல் அன்றைக்கு வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் கிடையாது. நேரத்தை எல்லாமே ஒன்று பேப்பர் புத்தகங்கள் படிப்போம், அல்லது அதுக்கு அடுத்தால் நிறைய விஷயங்களை வாதிட்டு கொள்வோம். அந்த மாதிரி நாங்களும் வரலாம். நிறைய நாள்
கருத்து பரிமாற்றங்கள். அப்படி நான் இங்கு மட்டுமல்ல, என்னுடைய முன்னாள் நான் வேலை பார்த்த கல்லூரியுடைய தாளர் திரு MS மதிவாணன் அவர்களும் கல்லூரியிலே நாங்கள் ஒரே விடுதியிலே நாங்கள் தங்கியிருந்த காலகட்டத்திற்கு முன்பாக அவர் படித்தவர். ஒவ்வொரு நாள் இரவும் அவர் அங்கே வரும் பொழுது கருத்து பரிமாற்றங்களும் விவாதங்களும் தொடர்ந்தது. அந்த விவாதத்தின் வெளிப்பாடு தான் நிறைய வித்தியாசமான சிந்தனைகளை செயல்படுத்தி வந்தோம். அந்த சிந்தனைகள் வரும் பொழுது அதற்குடி ஒரு வடிகால் தேவை. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அந்த வாய்ப்பு என்பது நான் தெரிந்து அல்லது விரும்பி ஆசிரியராக சேர்ந்தனா என்றால் எனக்கு தெரியாது. என்றால் என்னுடைய 3வது வேலை பண்ணி தான் முதல் ஜாப் வந்து ஒரு கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொரு செகண்ட் ஜாபும் ஒரு கம்பெனியில் இன்றைக்கு பன்னாரி சுகர்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம். ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு அவ்வளோ பெரிய நிறுவனமெல்லாம் கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு MBA கிராஜுவேட்டாக அந்த கம்பெனியில் சேர்றேன். அது வந்து கிட்டத்தட்ட 84வது வருடம், 1984, கிட்டத்தட்ட 94, 32 ஆண்டுகளுக்கு முன்பாக. அங்கேயும் அவர்கள் ஒரு முறையை கொடுத்தார்கள். அந்த முறையில் பல மாவட்டங்களிலே ஒரு முயற்சி, அவர்களுடைய முயற்சி பலிக்கவில்லை. ஆனால் நான் வேலை பார்த்த மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை செயல்படுத்திய பொழுது அவர்கள் இங்கே கோயம்புத்தூர் தலைநகரத்துக்கு அழைத்து எப்படி இதை சாதித்தீர்கள் என்று கேட்டார். ஏன்னா நிறைய பேருக்கு டைம் இல்லை. அப்பொழுதுதான் என்னுடைய உங்கள் பட்ஜெட் இதுதான், பட் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் ஸ்கீமை மாற்றி உங்களுக்கு அந்த உங்களுடைய ஏஜென்சிக்கெல்லாம் கொடுத்தேன். அதில் தான் மற்ற 20 மாவட்டங்கள் என்ன ஒரு விற்பனை இலக்கோ அதை இந்த மதுரை இடையில் மட்டும் தனியாக செயல்படுத்தி காண்பித்தனால் மிகப்பெரிய ஒரு அதாவது நான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்தது. அதன் பின்பு எனக்கு திருமணமான பின்பு நம்முடைய பகுதிக்கே வந்துவிட வேண்டும் என்று பெண் கொடுத்தவர் வீட்டிலும் அவர் கம்பல்சரி சரி இங்கே வந்து அவருடைய தொழிலில் அவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து செய்யலாம்னு தான் நமக்கு நம்முடைய சுய சிந்தனைகளில் நிறைய தயக்கங்கள் அல்லது தடுமாற்றங்கள் நாம் வந்து அவங்க சொல்றது மட்டும் கேட்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் கல்வி சாலையில் என்னுடைய நண்பருடைய கல்வி சாலையில் ஆசிரியராக சேர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் அரசாங்க வேலை என்று எனக்கு தெரியும். அப்படிதான் நான் வேலை பார்த்தோம். ஆனால் அந்த வாய்ப்பினை பிறகு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு 89 நான் நாட்டு நலப்பணித்திட்ட அதிகாரியாக நியமிக்கப்பட்டேன். ரொம்ப கம்பல்சரி தான் நியமிக்கப்பட்டோம். ஆனால் எடுத்தது அதை ஒரு வாய்ப்பாக எடுத்து பல விஷயங்கள் செஞ்சோம். அதெல்லாம் நாட்டு எனக்கு 89 அவங்க ஊரில் ஒரு கேம்ப், NSS கேம்ப்பு 10 நாள் நடக்குது. 10 நாளும் அவங்க ஒரு 50 பசங்களை வச்சு ரோடு போடுறோம். நிறைய சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறோம். எங்களுக்கும் புரியுது, அவர்களுக்கும் புரியுது. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு கிராமிய வாழ்க்கை அப்படி ஆரம்பித்தது. நாங்கள் வித்தியாசமான அணுகுமுறைகள் செய்த பொழுது 92-93 வாக்கிலே முதல் முறையாக தமிழ்நாட்டிலே சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி என்று அரசாங்கம் தேர்ந்தெடுத்தது. அதன் பிறகு திரும்பி மீண்டும் ஒரு முறை இந்த காலகட்டத்திலே சமுதாய பணி திட்டம் என்ற ஒரு இந்த கிராமப்புற கல்விகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதிலே திட்ட அதிகாரியாக அது பார்ட் டைம் கௌரவ வேலை தான், ரெகுலர் ஜாப்பும் லெக்சரர் தான். அதிலே ஒரு வாய்ப்பு கிடைத்துமே நிறைய வித்தியாசங்கள் நாங்கள் பண்ணணும். இது நான் ஒருத்தவங்க தனிமனித முயற்சியே கிடையாது. சிந்தனைகள் மட்டும்தான் நமது செயலாக்கம் பொறாப்போடு செயலாக்கம். இதில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது எல்லாம் என்னன்னா, எல்லா காலகட்டத்திலுமே எல்லோருக்குமே நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன.
அது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் என்று அதை உணராமல் நாம் நிறைய சந்தர்ப்பங்களை நல்வழிகிறோம். அதை சற்று உணர்ந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக மாற்றங்கள் நிறைய ஏற்படுகிறது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களை வந்து பாலன் இன்னைக்கு நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரோம்னா நிச்சயமாக அவங்க பொது நிகழ்ச்சிக்கெல்லாம் அதிகம் வர்றதில்லை. இருந்தாலும் நாங்கள் அசோகராஜ் சார் சொல்லி எங்களுக்கு நிறைய சாதித்தவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் வேணும். நாங்கள் ஒரு தேக்க நிலை அடைந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அவர்களுடைய பேச்சை கேட்டால் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான சிந்தனையும் அனுமதியும் கிடைக்கும் அப்படின்னா அவங்கள முயற்சி பண்ணி இன்னும் சொல்லப்போனால் 2 நாளுக்கு முன்பு கூட அவங்க ஆஸ்திரேலியாவில் தான் இருந்தாங்க. அவருடைய சம்பந்தியை கேட்டதுமே அவங்க சொல்லியிருக்காங்க, வச்சு வந்துடுவாங்க நீங்கள் அவருக்கு இந்த தேதியில் அவங்க பாருன்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை தன்னுடைய சுய முயற்சியிலே 1967 அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த வசதியும் அவங்க அன்றைக்கு கிடையாது. வசதி மட்டுமல்ல, எந்த ஒரு கம்யூனிகேஷன் வரும் கண்கால் பேசுறதோ எல்லாம் ஒரு நாள் கூட ஒரு தகவலை பரிமாறுறது வெயிட் பண்ணணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சொன்னாங்கல்ல 20க்கும் மேற்பட்ட தொழில்களை ஆரம்பித்து அவங்க ரொம்ப குறைச்சி சொன்னாங்க. அவங்க 3000 டைரக்ட் எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் 1000 பேருக்கு மேலே இன்டைரக்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவ்வளோ பெரிய நிறுவனம். அதுக்கு 4000 கோடிக்கு மேலே வர்த்தகம் செய்வது மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஆசிய நாடுகள் பூராமே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதை விட மிக சிறந்த செயல்பாடு என்னன்னா அவருடைய வாரிசுகளை 2 மகன்களையும் சரியாக பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு அந்த வியாபாரத்தை கொடுத்து மேலும் பல சேவைகளை இந்த பகுதிகளில் இந்த நாட்டிற்கு செய்ய வேண்டும் இது பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நிறைய பொதுக்காரர்கள் 78 ஸ்கூல் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. கல்விச்சாலைகள் 78 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அடாப்ட் பண்ணி நாங்கள் நல்லாவே எழுதலாம். இந்த மாதிரி எல்சிடி ப்ராஜெக்ட் வச்சு எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லை, அது எல்லாமே இப்போ அவங்க ரோட்டரியோட இணைந்து ரோட்டரி டிஸ்ட்ரிபியூஷன் மூலியமா நம்ம பாலா அவங்க ஒரு மேட்சிங் கிராண்ட் வாங்கினாங்க. அதில் நம்முடைய அதுக்கு எல்லாருக்கும் இந்த இந்தியா லிட்ரேச்சர் மிஷனுடைய இந்த ஆசிய நாட்டினுடைய தலைவரே நம்முடைய படையர் அசோகா அவங்க தான். அவங்க ஆலோசனைகளில் அந்த கிராண்டை வாங்கி கிட்டத்தட்ட 78 ஸ்கூலுக்கு வந்து இ-லேர்னிங் சென்டர்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆரம்பம் தான். அது மட்டும் இல்லை, நிறைய அவங்க கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்க எதையுமே நாங்களாம் வந்து சின்னதாக செஞ்சால் கூட வெளியே பெருசாக காமிப்போம். அப்படி இல்லை, அவங்க அவ்வளோ திரிவேணி ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய சமுதாயத்துக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செய்வதனால் மட்டுமல்ல, அவர்களுடைய ஒரு பண்பாடு சிம்பிளிசிட்டி, அது மட்டும் இல்லை ஒரு ஹியூமானிட்டி வந்து எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு செல்ல முடியுமோ அதை கொண்டு செல்லுங்கிறத ஒரு அடிப்படை வேலைகளை செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட முன்னிலையில் நாங்கள் நினைக்கிறது எல்லாமே நம்முடைய மாணவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே உங்களுடைய நிலைமை, இன்றைய நிலைமை, நம்முடைய குடும்ப சூழ்நிலை, பொருளாதார நிலைமை, இது வந்து ஒரு பேசனை எப்பவுமே நினைக்க வேண்டாம். இது ஒரு தடைன்னு நினைக்க வேண்டாங்கிறது மட்டும்தான் சொல்லணும்னு விரும்புகிறோம். நம்முடைய எக்ஸலுடைய குறிக்கோள் என்னன்னா சாதாரணமானவர்களும் சாதிக்கலாம். என்னது? சாதாரணமானவர்களும் சாதிக்கலாம். அது இன்னும் லாஸ்ட் ஆனுவல் டேக்கு வந்திருந்தாங்கல்ல, நம்முடைய நடிகர் வந்திருந்தாங்கல்ல, அதே சொன்னார். அதுதானே நம்ம மாற்றி சாதாரணமானவரும் சக்கரவர்த்தி ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் வச்சு நாங்கள் நிறைய
நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நாம் வந்து சாதாரணமாகவும் சாதிக்கலாங்கிற கான்செப்ட் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 40% 50% மேலே முதல் தலைமுறை தொழிலதிபர்கள்லாம் ஆரம்பிச்சது தான். உங்களை போல என்ஜினியரிங் டிப்ளமோ அல்லது ஏதாவது ஒரு கல்வி அறிவு பெற்ற பின்பு சிறியதாக ஆரம்பித்து மிகப்பெரிய நிலைக்கு வந்திருக்காங்க. அதனால் நமக்கு தேவை எல்லாமே ஒரு அண்ணன் சொன்னது போல பாசிட்டிவ் திங்கிங், கான்ஃபிடென்ஸ் லெவல், தென் அடுத்து அசோகா சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங். எவ்வளோக்கு எவ்வளோ நண்பர்களை சேர்க்க முடியுமோ சேர்த்துங்க. அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்க. எனக்கெல்லாம் பலமே, எனக்கு சொந்தக்காரங்களும் பலமே கிடையாது. நான் வீழ்ந்த நாளில் என்னை எந்த ஒரு சொந்தக்காரர்களும் கையில் தூக்கி மேலே விடல. என்னுடைய நண்பர்கள் தான் என்னை இந்த நிலைமைக்கு மேலே கொண்டு வந்தாங்க. ஒன்று என்னுடன் பணியாற்றிய அல்லது எனக்கு கீழே பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள், அடுத்தது நண்பர்கள் முத்தாயம்பாள் பொறியியல் கல்லூரியினுடைய சேர்மன் அவங்க ஆர்கேன்னு சொல்லுவாங்க, ஆர்கசாமி அவங்க, மகேந்திரா பொறியியல் கல்லூரியுடைய பரத்குமார், ஈரோடு செங்கந்தல் பொறியியல் கல்லூரியினுடைய அப்போதைய தலைவர் சுத்தானந்தம் அவர் இறந்துட்டார். அவர் தான் நான் என்ன புதுசாக போய் சொன்னாலும் நான் 8 மணிக்கு மேலே தான் அவரை பார்க்க போவேன். 12 மணி 1 மணினாலும் ஜூஸ் அல்லது ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். எங்களுடைய ஆலோசனைகள் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். டைம் பார்க்க மாட்டோம். நான் அவர் சேர்ந்து நிறைய சமுதாயத்தை செஞ்சது மட்டுமல்ல, நானும் நிறைய பெனிஃபிட்னாலும் அவரும் சமுதாயத்தை நிறைய கொண்டு போய் சேர்ந்தார். அதனால தான் அவர் திடீர்னு தான் இருந்தார். ஏன்னா அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு. அது மாதிரி நல்ல மனிதர்களை எங்களுக்கு சமுதாயம் காட்டி கொடுத்தது. அதே போல தான் இந்த ரோட்டரியில் நாங்கள் 2000 இணைந்த பொழுது நட்பு வட்டாரம் எனக்கு காலேஜ் வட்டாரத்தை தவிர பெருசாக தெரியாது. அது அப்படியே ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸில் மாறி இன்றைக்கு தினசரி வாழ்க்கையில் ரோட்டரி நண்பர்கள்லாம் ஒரு அங்கமாயிட்டாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் நமக்கு ஆலோசனை, அவர்கள் கூறும் நல்ல விஷயங்கள், அவர்கள் கொடுக்கும் ஊக்கங்கள், அது மட்டுமல்ல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது. என்னை விட புத்திசாலிகளும் என்னை விட மிக அறிவாளிகளும் அல்லது செயல்மிக்க நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து நாம் வந்து ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம்னா நம்ம பெரிய புத்திசாலியாக நட்பு வச்சுக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை சொல்றது எல்லாமே வாய்ப்பு. நான் முதல்ல பழைய ஒரு வீடியோ போட்டு காமிக்க சொல்லியிருந்தோம். பழைய நிலைமை என்ன, எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் உதவி நண்பர்கள் ஒரு சந்தர்ப்பம், ஒரு நட்பு, அந்த நட்புல ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம், பொழுதுபோக்காக பேசிட்டு இருக்கோம் டெல்லியில். அப்போ அவர் ஒரு இன்னொரு அறிமுகப்பட்டார். இவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான். அந்த அவர் என்ன வழி உபயோகப்படுத்துன்னு பார்க்குறாரு, நான் அவரை உபயோகப்படுத்திக்கிறேன். 2 பேரும் மெய்ச்சூலாக உபயோகப்படுத்துறதுல வந்தது தான் அந்த எக்ஸல் கல்விக்குளம் அல்லது காவேரியோட நான் எடுத்திருப்பேன். காவேரிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். காவேரி கல்வி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டே இருந்தோம். அந்த நேரத்தில் அவர் என்ன ஒரு உந்துதல் தரார். அவர் டாக்டர் விஜய் அவர் ஞாபகப்படுத்திருக்காரு. அவருக்கு ஒரு கல்லூரி போடணும் அப்படிங்கிறதுல நீங்களும் ஏன் உங்களுடைய நிலம் இருக்கு, பணம் இருக்கு, ஒய் டோன்ட் ஸ்டார்ட் அன் இன்ஸ்டிடியூஷன். ஒன்று போடுறோம், 2 அப்ளிகேஷன் போடுறோம், திருப்பி 2 போதும் ஒரு 20 நாள் கழிச்சு பார்க்கணும். ஏன்னா அவர் தான் பெங்களூர் அதிகாரியாக வராரு. இன்னும் 2 போடுகள் அவருக்கு நான் செக் பண்ணணும். இப்படி ஒரே ஆண்டில் 5 கல்லூரிகளை ஆரம்பித்தது நிச்சயமாக மற்ற இங்கே இருக்கிற நண்பர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணாலும் அவர் தான் உந்துதல் கொடுத்தார். அப்படி ஒரு இணைப்பும் நெட்வொர்க்கிங்கும் அந்த சந்தர்ப்பத்தையும் கரெக்டாக பயன்படுத்தணும். அந்த 2005 இன்றைக்கு 2012 வரைக்கும் சொல்லலாம். கல்வி வரலாற்றிலே தமிழகத்திலே நிறைய மாற்றங்கள். அந்த மாற்றத்தில் என்னுடைய நண்பர்கள் மட்டுமே இன்னைக்கு ஒரு 100 கல்லூரிகள் வைத்திருக்கிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களுடைய நட்பை பரிமாறிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய உதவிகளை ஒருவருக்கொருவர் பரிமாறி
சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அவங்கவுங்க லெவலில் ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை கிரியேட் பண்ணி செஞ்சுருக்கோம். அதனால தான் இன்றைக்கும் நம்முடைய நண்பர்கள் குழு நிறைய விஷயங்களை ஹெல்த்தி காம்படிஷன் ஆரோக்கியமான சூழ்நிலையில் எடுத்து சென்றிருக்கு. இந்த ஆரோக்கியமான சூழ்நிலை மூலமாக நாங்கள் நினைப்பது எல்லாமே நம்முடைய மாணவர்கள், நம்முடைய நண்பர்கள் தொழிலில் ஓரளவுக்கு முன்னோடிகளாக திகழ வேண்டும். அதே சமயத்திலே தொழில் தர்மத்தை, பிசினஸ் எத்திக்ஸை ஓரளவுக்கு செயல்பாட்டிலே கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு நிலையான ஸ்திரமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் அதிகம் பேசுகிறது எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். எதுக்காக இதில் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் மட்டும் கூப்பிட்டு வந்து பேசணும் அப்படின்னா, நீங்கள் இன்னும் எங்களோடு இருக்கக்கூடிய அடுத்த 3 ஆண்டுகள் எவ்வளவு எங்களுடைய எக்ஸல் கல்லூரியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஆசிரியர்களையும் எங்களையும் உபயோகப்படுத்தி உங்களுடைய ஆளுமை திறன், அதே போல செயலாற்றும் திறன், அதே போல கல்வி அறிவு, இன்னும் விளையாட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் விளையாட்டு திறன் அல்லது நல்ல என்னென்ன ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகள் இருந்தால் வெளியே கொண்டு வந்து நீங்கள் ஒரு பன்முகம் கொண்ட ஒரு பர்சனாலிட்டியாக வெளியே போகணும். அப்படி வெளியே போய் உங்கள் பெற்றோர்கள், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்முடைய கல்லூரியில் படிப்பவர்கள் எல்லாருமே நடுத்தர குடும்பம் அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான். யாரும் மிகப்பெரிய செல்வந்தருடைய குழந்தைகள்லாம் இங்கே படிப்பதில்லை. அவங்கெல்லாம் சென்னையும் சேலம் வகுப்புகள் தான் படிக்கிறாங்க. திட்டம் போட்டு நிறைய செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நம்முடைய முதல்வர்கள், துணைத் தலைவர்கள், துறைத் தலைவர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூண்கள் மாதிரி அவங்க. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த 2 ஆண்டு 4 ஆண்டுக்குள்ள நம்முடைய கல்லூரி எந்த நிலைக்கு செல்ல வேண்டும், என்ன நிலையை எட்ட வேண்டும், அதோடு மட்டுமல்ல சமுதாயத்தில் என்ன பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக நிறைய திட்டமிட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நிறைய பயிற்சிகள் ஏற்பாடு செய்து துறைத் தலைவர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இது நிச்சயமாக ஈடேற வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் செய்வது எல்லாமே ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்து அல்லது வேலைக்கு போக வேண்டாம், நம்ம வந்து உயர்கல்வி படிக்கணும், அதுக்கு ஆலோசனை கூறி அவங்கள நல்ல விதமாக கல்லூரி விட்டு ஒரு டிகிரி ஒரு தான் வைச்சாருன்னு சொல்லுவார். ஒரு கையில் டிகிரி, இன்னொரு கையில் பிளேஸ்மெண்ட் ஆர்டர் ரெண்டையும் வாங்கி அனுப்பிச்சா உங்கள் பெற்றோர்கள் நிச்சயமாக எங்களை மதிப்பாங்க, நீங்களே எங்களை மதிப்பீங்க அப்படிங்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்ல, அவங்க அப்பா ஜவுளி கடையில் மாதம் 4000 ரூபா சம்பளம் வாங்குற பொண்ணு நம்முடைய கல்வி உதவி திட்டத்தில் எஸ்ஆர்டி ஸ்காலர்ஷிப் படித்த பொண்ணு. அவங்க லாஸ்ட் இயர் வந்திருந்தாங்க, ஆனுவல் டேக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு ப்ரமோஷன் ஆகி செகண்ட் இயர் வரப்போ அவங்களுடைய சேலரி, இயர்லி சேலரி 5 lakhs, ஆரம்ப சேலரி 3 lakhs. நம்ம சம்பத் சார் தான் அதை அவங்கள வந்து முழுசாக மோல்ட் பண்ணாங்க. நம்ம ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சம்பத் சார் அவங்க ஒரு பர்மிஷன் கேட்டு அவங்க அப்பா அம்மாவோட வந்துட்டு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறப்போ அவங்க அம்மாவெல்லாம் அழுதாங்க. காரணம்னா எங்களுடைய மாத வருமானமே 4000 தான். ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக 48,000 ரூபா. என் பொண்ணு மாதம் 48,000 ரூபா வாங்குது. அதை வந்து இன்னைக்கு நாங்கள் எந்த வகையிலும் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய வசதி இல்லை. உங்களுடைய 100% ஸ்காலர்ஷிப்பில் ஒரு ஆசிரியர் சொன்னதுனால அந்த வாய்ப்பு கிடைத்து இந்த நிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள். அப்படி ஒவ்வொரு எக்ஸலைன்ஸும் அந்த நிலையை அடைய வேண்டும். அதன் மூலமாக ஒவ்வொருத்தரும் வெளியே போய் பெருமையாக சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய நிலைமை இன்னும் வேகமாக இந்த சமுதாயத்துக்கு தேவையான முடியும். உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு என்ன அடிப்படை தேவை அது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. அந்த அடிப்படையை தாண்டி, தேவையை தாண்டி சமுதாயத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், எங்களுக்கு மன திருப்தி வேண்டும் என்றால் நிச்சயமாக அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கு அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரியும், ஹையர் எஜுகேஷன் பர்சன்டேஜ் இப்போ வந்து இந்தியாவுக்கு ஆவரேஜ் வந்து 26%, 23% 26,000. தமிழ்நாட்டில் ஒரு 35% இருக்குது.
25% போக இருக்கிறது 65% மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இப்படி கல்லூரி வருவதற்கான பாக்கியம் கிடையாது. கல்லூரி இங்கே கல்லூரி இந்த ரூம்ல உட்காந்துருக்கீங்க எல்லாமே பாக்கியம் பெற்ற அதிர்ஷ்டசாலிகள். 100க்கு 35 பேர் தான் 40% தான் உயர்கல்வி பெறாங்கன்னா 40 பேர்த்துல நீங்க வருது. அப்படி ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்த பெற்றோர்கள் நிச்சயமாக அவர்களெல்லாம் அண்ணன் சொன்னது போல அந்த பெற்றோர்களை கடைசி காலம் வரை நீங்கள் எந்த அளவுக்கு போற்ற வேண்டும் அப்படி போற்ற வேண்டும். அதற்கடுத்து உங்களை எந்த அளவுக்கு உங்களை ஒரு நெறிமுறைப்படுத்தி உங்களை சேவ் செய்யணும்னு செஞ்சிருக்கிற ஆசிரியர் 2வது இடம். இந்த 2 பேரையுமே கண்டினியூஸாக அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, பேசி அவர்கள் நெஞ்சிலே மனதிலே என்ன இருக்கிறது, அவர் எதற்காக உங்களை இந்த நிலை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம பையன் நம்ம பொண்ணு நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல ஜாபுக்கு போகணும், எதுக்கு நினச்சிருக்காங்களோ அதை தினசரி ஒரு நினச்சி பார்த்துங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, எல்லா கேம்ஸும் விளையாடுங்க, நிறைய வைஃபை ஃபெசிலிட்டி எல்லாருமே இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு எல்லாம் பண்ணுங்க. ஆனால் கடைசியாக உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கல்லூரிக்கு வந்தோமோ அந்த நோக்கம் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். நான் இன்னும் சொல்லப்போனால் அடிக்கடி நினைப்பது என்னுடைய முதுகலை பட்டம் எம்காம் ஆசிரியர்கள் படித்தேன். அதை படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போதான் அப்போதான் +2 டீச்சர்ஸ் போட்டுருந்தாங்க, காமர்ஸ் குரூப்பு. அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, உடனே பிஎட் எல்லாமே ஜாப் கிடைச்சது. எங்கள் அப்பா சொன்னேன், அப்பா சொன்னார், நீ இந்த இதுலேயே வேலைக்கு போகிறாங்க வீட்டுக்கு வராத, நான் உனக்கு சொன்னேன் ஒன்று சிஏ கம்ப்ளீட் பண்ணு, அல்லது அவர் 5ஆம் கிளாஸ் தான் படித்தார். ஆனால் அவங்களுக்கு அந்த 5ஆம் கிளாஸ்னால் அவங்களும் 6-7 வருஷம் தான் ஒன்றாவது போய் சேர்ந்துருப்பாங்க. டெய்லி ஒரு சட்டி சோப்பில் சாதத்தை போட்டு போய் மணலில் உட்காந்து எழுதிட்டு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மெச்சூர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களாம். அந்த 5ஆம் கிளாஸுக்குள்ளே இருந்த கொஞ்சம் பக்கத்தில் உள்ள தேவனங்குறிச்சியில் அவருடைய பையன் MBA IIPMல டெல்லியில் படிச்சுட்டு வேலைக்கு வந்தாங்க. அவர் ஒரு நாள் பார்த்துருந்தது, அந்த MBAவை நீ படிக்க வேண்டியது. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு காலகட்டம் தமிழ்நாட்டில் 4 இடத்துல தான் MBA. ஒன்று சென்னை பல்கலைக்கழகம், மதுரை தியாகராஜத்தில், அதற்கடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த வருஷம் வந்தது. அது இல்லாமல் பாபி பிஜி இப்படி 4-5 இடத்தில் இருக்கக்கூடிய படிப்பு நாம் படிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. நானும் எல்லா என்ட்ரன்ஸும் போடுறோம், நார்த் இந்தியாவில் SLRI அது எல்லாத்தையும் போடுறோம். நம்முடைய முயற்சி தான் நம்ம படிக்கணும். சென்னைக்கே சென்று தெரிஞ்சோம், அதுக்கு தான் முத SLRI என்ட்ரன்ஸ் தான் முத பிஜி படிக்கிறப்போ சென்னைக்கு போகிறோம். அதுக்கு இங்கேருந்து போனோம், ரயில்வே ஸ்டேஷன் மயிலாப்பூர் போகிறதுக்கு ஒரு கைடு இங்கேயே வாசிக்கிறது, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன். இப்படி முயற்சி தான் செஞ்சுக்கணுடைய பெற்றோர்கள் ஒரு வழியை ஏற்படுத்தி ஒரு நோக்கத்தை கொடுத்து நீங்கள் இதை பார்த்து முயற்சி செய்கிறப்போ கடைசியாக ரீஜனல் இன்ஜினியரிங் அந்த வருஷம் ஃபஸ்ட்டு பேட்ச் MBA ஆரம்பிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இன்டர்வியூ கம்மியாக இருந்ததுனால எனக்கு அதுவும் நாங்கள் 19 பேர் தான் எங்கள் கிளாஸில், 14 பேர் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவங்க, 2 பேர் பிஇ படித்தவங்க, மிச்சம் கடைசி 3 சீட்டு மட்டும் டிகிரி முடிச்சு வந்திருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த ஒரு வாய்ப்பு அந்த கல்லூரிக்கு செல்லாமல் இருந்தால் நிச்சயமான ஒரு கலையறிவு கல்லூரி மாணவனாக இருந்தால் முழு வடிவம் பெற்றிருக்க முடியாது. அந்த ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது அந்த என்விரான்மெண்ட், இன்ஜினியரிங் என்விரான்மெண்ட் மாற்றத்தை கொடுத்தது, தாக்கத்தை கொடுத்தது அந்த ஆசிரியர்கள். ஒவ்வொரு பெர்மனன்ட் டீச்சர்ஸே கிடையாது, வெளியிலிருந்து வந்திருக்கிறோம். அதற்கடுத்தது நான் வேலைக்கு சேர்ந்த இடம் அந்த பெல்லில் படிக்கும் போதே கம்ப்யூட்டர் தான் போகிறோம், கோடிங் சீட்டில் தான் கம்ப்யூட்டர். ஆனால் அந்த கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ணி நாம் ப்ரோக்ராம் எழுதி இந்த முதல் தலைமுறை கம்ப்யூட்டர் நாலேஜ் எங்களுக்கு அதற்கு இங்கே வேலைக்கு வந்தப்போ அந்த அட்வான்ஸ்மெண்ட் எங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, வாய்ப்பு இல்லாத நாளிலேயே ஒரு
நோக்கத்தை கொடுத்த பெற்றோர்கள் மூலமாக இந்த ஒரு நிலையை அடைவதற்கு ஒரு சில முயற்சிகள் மட்டும்தான் நான் பண்ணேன். மிச்ச எல்லாமே அந்த சக்ஸஸ் எல்லாமே அவங்க தான் செய்யும். ஏன்னா வீட்டில் பெரிய பெரியெல்லாம் பண்ணுவாங்க, அடிக்கலாம் வைக்கல. அந்தந்த மாதத்துக்கு 200 ரூபா மெஸ்பில் அல்லது 400 ரூபா மெஸ்பில்னா தேங்காயை 100 தேங்காயை 200 தேங்காயை போட்டு கொண்டுட்டு போய் தலையில் சுமந்து அம்மா பெற்று வந்து அந்த படத்தில் மெஸ்பில் மணியாட்டாக தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் பிஹெச்சில் படிக்கும்போது என்னுடைய மாத மெஸ்பில் 130 ரூபா வரும். பாக்கெட் மணி 15 ரூபா வரும். அதுலேயும் 5 ரூபா மிச்சம் இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த மாதமாக அவங்க அனுப்பலைன்னா அவங்க பணம் வேணும். அந்த இன்னும் சொல்ல போனால் படித்த மாணவர்கள் நிறைய பேர் படித்த பிஹெச்சில் படிக்கல. ஓரளவு வசதியான பையன் நான். அப்படின்னா இன்னும் எனக்கு கீழே நிறைய பேர் இருந்தாங்க. அன்றைக்கு நிறைய பேசுது எஜுகேஷன் மார்க் அடிப்படையில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைச்சிது, அல்லது குறைஞ்சபட்ச கட்டணத்தில் கிடைச்சிது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு போல் அன்றைக்கெல்லாம் பெரிய அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்லாம் கிடையாது. இன்றைக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. நாங்களே அதனால தான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் எவ்வளோ இருந்தாலும் சரி நமக்கு நல்ல மதிப்பெண்களை ஊக்குவிக்க வேண்டும். அந்த எந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் உயர்கல்வி கிடைக்காமல் அவர்கள் வந்து வேற வேலைக்கு செல்ல இருக்கிறார்களோ அவர்களை மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்ற வேண்டும்னா நாங்கள் அந்த ஒரு பழைய அனுபவத்தை வச்சு சொன்னதும் என்னுடைய வைஸ் சேர்மனும் சரி இதை செய்யலாம் என்னோட வேகமாக அவங்க அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது செங்கோட்டையனும் அது மற்ற ஆசிரியர்கள் முதல்வர் எல்லாமே இந்த திட்டத்தை நாமெல்லாம் முதல்ல இந்த பகுதியில் அறிமுகப்படுத்தினோம் 2008. அதுக்கடுத்து அப்படி எப்படி 2014 மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 கல்லூரிகள் நடைமுறை பண்ணி சிறியில் வந்து அவங்க ஆவரேஜ் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு என்னன்னா இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது மட்டுமல்ல, நிறைய பெற்றோர்கள் அவருடைய குழந்தைகளை வந்து உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்காக இங்கே வந்து அவருடைய நிலைகளை சொல்லப்போது பார்த்தால் நிச்சயமாக இந்த சமுதாயம் நீங்கள் ஒரு 7-8 வருடம் வரும்பொழுது நல்ல நிலைமை நிச்சயமாக அடைந்திருப்பீர்கள். அப்போ வந்து உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நாங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த பையனை ஹெல்ப் பண்ணி கேட்க மாட்டோம். உங்களுக்கு அது அப்படி ஒரு மன திருப்தி ஏற்பட்டால் அவங்கள உங்கள் ஊர்லேயே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் கொடுங்க. எஜுகேஷன் மட்டும் இருந்ததுன்னா நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் அந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அந்த நிலையில் தான் இப்போ நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கல்லூரியிலும் சரி, எக்ஸலும் சரி, காவேரியும் சரி, ரோட்டரியும் சரி நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி பணிகளை செய்து வரும் பொழுது எங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் போதும். இன்னும் எவ்வளோ கட்டமைப்பு வேணும் வைஸ்டாக நான் சொல்றது, நீங்கள் எந்த கட்டமைப்பு கேட்டாலும் நான் செய்து தருகிறேன். அரசாங்கமும் சரி, நம்முடைய பேங்க்ஸும் சரி எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டில் இருக்காங்க. நிறைய கல்லூரிகளுக்கு பேங்க்கில் லோனே தரலை. நம்முடைய கல்லூரிக்கு பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் போய் நாங்கள் நிற்க வேண்டியதில்லை. பேங்க்கில் இருந்து ரெகுலராக இங்கே வந்து என்ன வேணும் கேட்டுட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு நம்ம ஒரு நேர்த்தியாக அந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் செஞ்சதுக்கு ஒரு நகர்ப்புற கல்லூரியிலே முதல் தர கல்லூரியில் என்னென்ன வசதிகள் இருக்கிறதோ அத்தனையுமே இங்கே வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு இரண்டாவது யோசனையே கிடையாது. அத்தனை நிலைகளிலும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் நிச்சயமாக அதே மாதிரி MBA MCA கொஞ்சம் பேர் இருப்பீங்க. உங்களுக்கும் அதே மாதிரி தான். என்னுடைய பெண் காலேஜ் MBA பிஸ்னஸ் ஸ்கூல், அந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் இருக்கீங்க. இந்த ஆண்டு தான் எனக்கு ஒரு திருப்தியான ஒரு நிலைமை. பேராசிரியரை சந்திங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்க எல்லா ஆலோசனையும் கூறி நிச்சயமாக நீங்களும் சமுதாயத்துக்கு சேவை செய்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் பெற்ற இந்த இன்பம் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கல்வி ஒன்று தான் கண்டினியூஸாக யாருக்கு முன்னால்
இருந்தாலும் சரி எங்களுக்கும் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். பேராசிரியர்களுக்கும் கொடுக்க கொடுக்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நாங்கள் பண்பட்டுகிட்டே வருவோம். ஏன்னா ஒவ்வொரு தடவை ஒரு லெக்சர் டெலிவரி பண்ணுறப்போ திருப்பி அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ வேர் வி ஆர் டெலிவரி ப்ராப்பர்லி, வேர் வி ஹவ் நாட் டெலிவரி ப்ராப்பர்லி, அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ நெக்ஸ்ட் டைம் when we are presenting the same topic we will do in a better way. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான நாளில் ஒரு கெஸ்ட் நம்ம வந்து பாலசுப்ரமணியன் சார் சொன்னோம். இன்னொரு கெஸ்ட் அசோகர். நாங்கள் வந்து அவர் வந்து நடமாடும் ஒரு நாலேஜ் மீட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எதை பற்றி கேட்டால் ரோட்டரி இல்லைங்க, அவர் ஆக்சுவலாக நிறைய அவர் கைடல் அவர் சொல்கிறதுல இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் ப்ராடக்டிவிட்டி கவுன்சிலில் நிறைய ரோல்ஸ், அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய அலுமினியில் நிறைய ரோல்ஸ், அதே போல் ரோட்டரி எடுத்தால் நிறைய பதவிகள் மட்டுமல்ல நிறைய விஷயங்களை தனிப்பட்ட தனித்துவத்தில் செஞ்சுருக்காங்க. அது மட்டுமல்ல எது கேட்டாலும் எல்லாரும் செய்வதற்கு கேட்டாலும் சரி, மற்றவர்கள் உதவி கேட்டாலும் சரி அவ்வளோ சிரத்தை எடுத்து செய்வாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் எத்தனை பண்ணியிருந்தாலும் சரி எத்தனை தெரிஞ்சிருந்தாலும் சரி ரொம்ப சிம்பிளாக அமைதியாக ஒரு சிரிப்பு செஞ்சு அதை வந்து எதையுமே வெளியே காமிச்சு பண்ணாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட அன்பு. அதே போல் தம்பி பாலா நிறைய விஷயங்கள் சின்ன, அதாவது ஒரு கவர்னர்ஷிப்பை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுன்றதை நாங்கள் இப்போ அனலைஸ் பண்ணோம். 140 சங்கங்கள் கொண்ட ஒரு பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தை இந்த பக்கம்